Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 3 காஞ்ச மிளகாயை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கருக விட்டுறக்கூடாது, ஜஸ்ட் அது ஒரு வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் 3/4 கப் அளவுக்கு தக்காளி வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கலர் ரொம்ப மாதிரி சுருங்கிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கருவேப்பிலை சட்னி. அவ்வளோதான். இது நம்ம ஆல்ரெடி தாளித்து அரைச்சதுனால திரும்பவும் தாளிக்க தேவையில்லை. இது வந்துட்டு இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு கருவேப்பிலை சட்னி ரெடி. இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் கூட வேணும்னா நீங்கள் மிளகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.